நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த 3 வருடங்களில் 12 ராசிகளில் அதிகமாக எந்த ராசி கஷ்டப்பட்டது என்றால் அதில் முதலாக மிதுனம் ராசியைத்தான் அனைத்து ஜோதிடர்களும் கூறுவார்கள். அந்த அளவிற்கு அஷ்டம சனியானது மிதுனம் ராசிக்காரர்களை ஒரு குலுக்கிவிட்டது என்றுதான் கூறணும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரர்களும் முடிந்த அளவில் அஷ்டம சனியை எதிர்கொண்டு அதில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டுதான் முன்னேறினார்கள் என்பதை மறக்கவே முடியாது. உங்களின் பிரச்சனைகளை கூற வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோ போதாது. அந்த அளவிற்கு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக அஷ்டம சனியில் சனி பகவான் கொடுத்தார் என்றுதான் சொல்லணும். முக்கியமா நீங்க பட்ட அவமானங்கள் இருக்கே, அது கடவுளுக்கே பொறுக்காது. அந்த அளவிற்கு அவமானங்களையும் துரோகங்களையும் கடந்த 3 வருடங்கள் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். உங்ககிட்டயே உதவி வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணவங்க நிறைய பேர் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனால் அவங்க சொத்துக்கோ அவங்க நிம்மதியை பறிக்கவோ நீங்கள் ஒரு நாளும் ஆசைப்பட்டது இல்லை. ஆனால் அவங்க உங்களை நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஒரு நிம்மதியான மனநிலை இல்லாமல் கடந்த காலங்களில் காணப்பட்டது. வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் சரியாதான் எல்லா வேலையும் செஞ்சிருப்பீங்க. ஆனால் மேல் அதிகாரி வந்து பார்த்துட்டு உங்கள் மேலே தான் குறை சொல்லுவார், உங்களை தான் திட்டு இருப்பார். அந்த அளவிற்கு பல கஷ்டங்களை சனி பகவான் வேலை இடத்திலும் கொடுத்திருப்பார். அதே மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருப்பாங்க. அது கூட உங்களுக்கு மனவேதனையைத்தான் கொடுத்திருக்கும். சரி, இப்படி வேலை இடத்துல தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டிலையும் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதியாக இல்லாத ஒரு நிலைமைதான் போய்கொண்டு இருந்தது. நீங்களும் புலம்பாத நாள் இல்லை, தவிக்காத நேரம் இல்லை. பட் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. தற்பொழுது நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் அஷ்டம சனியில் இருந்து முற்றிலுமாக விலகி தற்பொழுது பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்றார். இந்த பாக்கியஸ்தானம் என்பது அஷ்டம சனியை கம்பேர் செய்து பார்க்கையில் ஓரளவிற்கு நல்ல இடம்தான். இதனால் தற்பொழுது நீங்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்கள் வருகின்ற தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது என்றுதான் கூறுவேன். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து தரக்கூடிய வகையில்தான் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்பது உங்களுக்கு அமைய இருக்கின்றது. மிதுனம் ராசிக்காரர்களின் குணங்களை பொதுவாக பார்க்கும் பொழுது மிதுனம் ராசி தனித்து இயங்காது. உடன் ஒருவர் துணை இருந்துதான் செயல்படுவார்கள். அதுவே இவர்களின் பலம். இவர்களின் பேச்சு திறமை கொண்டவர்கள். நகைச்சுவையாகவும் வசீகரமாகவும் பேசும் தன்மை இருக்கும். இவர்கள் விளையாட்டுத்தனம் உள்ளவர்கள். ஜோதிடம் ஆர்வம் மிக மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் இயற்கை காற்று வரும் வீட்டில் இருக்க விரும்புவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க. மேசம் ராசி போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படைய மாட்டாங்க. ரிஷபம் ராசி போல மனதுக்குள் வைத்துக்கொண்டு அழுத்தமாக ஒன்றுமே நடக்காதது போல் இருக்கும். ஆனால் மிதுனம் ராசி நிதானமாக ஆராய்வாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க. கையில் ரூபாய் நோட்டை வைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டே சுற்றிலும் கண்காணிப்பவரும் பதில் சொல்லிக்கொண்டே ஜோக் அடிப்பவரும் மிதுனராசிக்காரராக இருப்பதுண்டு. எந்த மொழியையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளும் திறன் படைத்தவர்கள். எந்த இடத்திற்கும் அடாப்ட் ஆகிவிடுவாங்க. பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அனைத்து தரப்பினருடனும் அட்ஜஸ்ட் செய்து கொள்வாங்க. மிதுனம் ராசியினரிடம் இருவேறுபட்ட குணங்கள் உண்டு. ஒரு இடத்தில் கலகலப்பாக இருப்பாங்க. இவர்கள் மற்ற இடத்தில் மௌனியாக இருப்பாங்க. சில சூழ்நிலையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று லட்சியவாதி போல பேசுவாங்க. அடுத்த வேளை எப்படியும் வாழலாம் என்பாங்க. ஒரு நாள் திமுகவை ஆதரிப்பாங்க, மறுநாள் அதிமுகவை ஆதரிப்பாங்க. ஒருவரிடம் நாத்திகம் பேசுவாங்க, இன்னொருவரிடம் ஆத்திகம் பேசுவாங்க. ஆனால் இரு இடங்களிலும் சரியான வாதங்களை முன்வைப்பாங்க. டர்ன் கோட் அடிப்பதில் இவரை மிஞ்ச ஆள் கிடையாது. புதன் ராசியில் பிறந்த இவர்கள் கற்பனை குதிரையை பறக்க விடுவதில் கெட்டிக்காரர்கள். சிறு வயதில் சக மாணவர்களிடம் எங்கள் வீட்டில் 10 யானை இருந்தது. நான் தான் குளிக்க ஆற்றுக்கு கூட்டிக் கொண்டு போவேன். நான் சொன்னால் எல்லா யானைகளும் அப்படியே கேட்கும்.
உட்கார் என்றால் உட்காரும், நட என்றால் நடக்கும் என்று கதை அளந்து விடுவாங்க. தன்னை ஸ்பைடர்மேன் போலவும் சக்திமான் போலவும் கற்பனை செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவாங்க. மிதுனம் ராசியின் அதிபதியான புதன் அறிவிற்கு, எழுத்துக்கும் பேச்சுக்கும் அதிபதி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுது எங்கு பேசினாலும் அறிவுபூர்வமான ஆதாரங்களை முன்வைப்பாங்க. பள்ளி படிப்பை முடிக்காதவங்க கூட ஏனோ தானோ என்று பேச மாட்டாங்க. இவர் பேச்சை யார் கேட்டாலும் அதை அப்படியே நம்பிவிடுவாங்க. அவ்வளவு ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் தன் பேச்சில், எழுத்தில் பயன்படுத்துவாங்க. பேசிய பேச்சை ட்விஸ்ட் செய்து ஒரு பொருள் உரைப்பதில் வல்லவங்க. காட்டமாக பேசிவிட்டு பிறகு, இல்லை, நான் பேசியதை சிந்தித்து பாருங்கள், இதில் என் மனமார்ந்த பாராட்டு இருப்பது தெரியும் என்பாங்க. அதில் பாராட்டு இருப்பது பின்னர் நமக்கு புரியும். ஸ்லேடை பேசுவதில் வல்லவங்க. வார்த்தைகளை கையாளுவதில் கெட்டிக்காரங்க. இரு பொருள்பட பேசி தப்பித்து கொள்வாங்க. வஞ்ச புகழ்ச்சியில் கெட்டிக்காரர்கள். சரி, வாங்க மிதுனம் ராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே அமர்வதால் நிச்சயமாக நிதானமான வெற்றியை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கும் சனி பகவான் எடுத்த உடனேயே வெற்றி தருவார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நிதானமான வெற்றியை நிச்சயமாக தருவார் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதால் எடுத்த காரியங்களில் வெற்றி, எல்லாவற்றிலும் ஜெயம், நீங்கள் நினைத்ததற்கு மேலாக பணவரவு, உங்கள் எண்ணம் ஈடேறுதல் போன்ற பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள். வருடத்தின் ஆரம்பத்தில், குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்படி என்றால் 7ற்கும் 10ற்கும் அதிபதியான குரு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் எதிலும் வெற்றி, பார்ட்னர்ஷிப் வகையில் முன்னேற்றம், தொழிலில் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஜெயமாக முடிக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக தொலைத்தொடர்பு, கம்யூனிகேஷன், தொலைக்காட்சி செய்திகளை கொண்டு செல்லுதல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஜெயமாக முடியும். எடுத்துக்காட்டு, நீங்கள் ஒரு கம்பெனி வைத்து நடத்துகின்றீர்கள். அந்த கம்பெனியில் சோப்பு தயாரிக்கின்றீர்கள் என்றால் அதை விளம்பரம் செய்வதற்கு சமூக வலைதளத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் பொருள் மக்களிடம் சென்று சேரும். இப்படியான வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக அமையப் போகின்றது. குரு பகவான் மே 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பயிற்சியின் மூலம் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நுழைகின்றார். அதே போன்று பாக்கியாதிபதியான சனியின் பார்வையில் இருந்தும் விலகுகின்றார். ராகுவும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில், கேதுவும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில். இப்படியான சூழலில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், ஏற்கனவே 10ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருவதால் ஒரு பக்கம் நன்மைகள் இருந்தாலும் மறுபக்கம் அலைச்சலும் மிகுந்திருக்கும். எடுத்த காரியங்கள் சற்று தாமதமாக முடியும். எந்த காரியத்தில் முதலீடு செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் நல்லது. ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருந்து உங்களுடைய லாபத்தை தடுத்து வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க காத்து கொண்டு இருப்பார். இது போன்ற கெட்ட பலன்கள் இருந்து தப்பித்து கொள்ள விநாயகர் வழிபாடும் நல்லது. குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு ஞாயிறு தோறும் சென்று 9 வாரங்களுக்கு விளக்கு போட்டு வந்தால் உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்பதே உண்மை. 2024ஆம் தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும் நிறைய நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியில் ஏற்பட்ட கஷ்டங்களைப் போல் இனிமேல் ஒரு பொழுதும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவை குரு பகவான் பார்ப்பதால் அலைச்சல்கள் சிறிது மட்டுப்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவை போலவே செயல்படுவார் என்பதால் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கின்றாரோ அதை ராகு 10ஆம் இடத்தில் இருந்து செய்வார். 10இல் ராகு, 12இல் குரு, 9இல் சனி. இப்படி கிரகங்கள் ஏறு இறங்கு முகமாக இருப்பதால் சற்று கலவையான விமர்சனங்களும் நீங்கள் இந்த வருடத்தின் இடையில் சந்திக்கலாம்.
கவலை வேண்டாம், மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷபம் ராசி லட்சுமிகரமான ராசி என்பதால் அதில் அமரப்போகும் குரு பகவான் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்தின் பாதத்தில் அதை வைத்துவிட்டால் நிச்சயமாக தெய்வம் அதை பார்த்து கொள்வார். அந்த வகையில் நீங்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு பாதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்துவிட்டால் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். எப்பேற்பட்ட கிரக தடைகள் ஏற்பட்டாலும் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபட உங்களுடைய தடைகள் நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 5, 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.